வணக்கம் நண்பர்களே. இபிஎஃப்ஓ, இபிஎஸ், இஎஸ்ஐசி குறித்து 3 நல்ல செய்திகள். ஊதிய வரம்பு மற்றும் ஓய்வூதியம் உயர்வு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல இது போன்ற வீடியோக்களை அப்லோட் செய்யும் போது உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இபிஎஃப் உறுப்பினர்களுக்கும் தொழிலாளர்களுக்கும் முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி உள்ளது. இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி திட்டங்களுக்கான ஊதிய உச்சவரம்பை உயர்த்துவது, தேசிய அடிப்படை ஊதியத்தை நிர்ணயம் செய்வது மற்றும் இபிஎஸ் 1995 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அதிகரிப்பது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக மத்திய தொழிலாளர் அமைச்சர் மன்சுக் மண்டாவியா தெரிவித்துள்ளார். ஒடிசா மாநிலம் பூரியில் நடைபெற்ற தொழிலாளர் மாநாட்டில் பேசிய அவர், இந்த விஷயங்கள் குறித்து சமீபத்தில் மத்திய அரசுடன் நடந்த ஆலோசனைகளில் விவாதிக்கப்பட்டதாகவும் தொழிலாளர்களின் நலனை கருத்தில் கொண்டு விரைவில் முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் கூறினார். தற்போது இபிஎஃப்ஓ திட்டத்தில் ஊதிய உச்சவரம்பு மாதத்திற்கு ரூபாய் 15,000 உள்ளது. இந்த வரம்பின் அடிப்படையில் தான் ஊழியர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் கட்டாய பிஎஃப் பங்களிப்புகள் நிர்ணயம் செய்யப்படுகின்றன. இந்த வரம்பு கடைசியாக 2014 ஆண்டு மாற்றப்பட்டது. தற்போது இந்த வரம்பு 25,000 முதல் 30,000 வரை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. சில அறிவிக்கைகளின்படி அரசு இதை 25,000 வரை உயர்த்துவது குறித்து பரிசீலித்து வருகின்றன. இது நடைமுறைக்கு வந்தால் அதிக சம்பளம் பெறும் தனியார் துறை மற்றும் நடுத்தர வருமான ஊழியர்களுக்கும் பிஎஃப் பாதுகாப்பு கிடைக்கும். அதேபோல இஎஸ்ஐசி மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கான ஊதிய வரம்பும் தற்போது மாதத்திற்கு 21,000 உள்ளது. இந்த வரம்பை உயர்த்துவதற்கும் அரசு ஆலோசனை நடத்தி வருகிறது. இஎஸ்ஐசி வரம்பு அதிகரித்தால் மேலும் பல தொழிலாளர்கள் மருத்துவ காப்பீட்டு சலுகைகளை பெறும் வாய்ப்பு கிடைக்கும். இதனால் இந்தியாவின் சமூக பாதுகாப்பு அமைப்பு மேலும் வலுப்பெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கு. மேலும் இபிஎஸ் 95 திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் குறைந்தபட்ச மாத ஓய்வூதியத்தையும் உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக இருந்து வருகிறது. தற்போது ஓய்வூதியதாரர்களுக்கு மாதத்திற்கு ரூபாய் 1000 மட்டுமே வழங்கப்படுகிறது. வாழ்க்கை செலவு அதிகரித்துள்ள நிலையில் இது மிகவும் குறைவாக இருப்பதால் இதை 3,000 முதல் 7,500 வரை உயர்த்த வேண்டும் என்ற கோரிக்கைகள் எழுந்துள்ளன. இந்த விவகாரத்தையும் மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன. பணவீக்கம், சம்பள உயர்வு மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிலாளர் எண்ணிக்கை அதிகரித்துள்ள நிலையில் இபிஎஃப்ஓ மற்றும் இஎஸ்ஐசி வரம்புகள் பல ஆண்டுகளாக மாற்றமில்லாமல் இருப்பது குறித்து தொழிலாளர் சங்கங்களும் தொடர்ந்து கோரிக்கைகள் விடுத்து வருகின்றன. இந்த வரம்புகள் உயர்த்தப்பட்டால் சமூக பாதுகாப்பு கவரேஜ் அதிகரிக்கும், பிஎஃப் சேமிப்பு உயர்ந்து ஓய்வூதிய பாதுகாப்பும் வலுப்பெறும் என நிபுணர்கள் கூறுகின்றனர். இருப்பினும் அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வெளியிடும் வரை இபிஎஃப்ஓ ஊதிய வரம்பு ரூபாய் 15,000 மற்றும் இஎஸ்ஐ வரம்பு 21,000 என்ற நிலையிலே தொடரும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக இஎஸ்ஐ, பிஎஃப் இதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணால் கண்டிப்பாக மேலும் நிறைய பயனாளர்கள் இதில் பயனடையலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பயனுள்ள வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போன்று வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம்.